ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல். இன்றைக்கி வாங்க ஹெல்த்தியாக நம்மளுக்கு நல்ல அருமையான ஒரு மூலிகை பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு நாட்டு மருந்து சித்தர் சொன்னது தான், சித்தர் வைத்தியர் சொன்னது தான். சித்தர்னு சொல்லலை, சித்த வைத்தியர், சரிங்களா? இந்த மாதிரி டாக்டர் சொன்னது தான் எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 வருஷமாகவே நாங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபேமிலி இருக்குது. 7 ஃபேமிலின்னா குடும்பமாக அந்த மாதிரி இருக்கிறோம். அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பவுடர் இருக்கும் கண்டிப்பாக. நான் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டாலும் அங்கேயும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிருவேன். இங்கேருந்தால் என் வீட்லேயும் இருக்கும், அந்த மாதிரிலாம் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிருவேன். சொல்லப்போனால் கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் உயிரவே காப்பாற்றின ஒரு மருந்தாக இது தான் இருந்துச்சு. அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு உண்மையில் எங்களுக்கு. நாங்கள் வெளியில் போனாலும் செஞ்சாலும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம். நாங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. சளி இருமல் வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா 20 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 20 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன 20 கிராம் அப்படின்றத நான் சொல்கிறேன். தேசவரங்குச்சி 20 கிராம், சதகுப்பை 20 கிராம், சித்தரத்தை 20 கிராம், திப்பிலி 20 கிராம், வால்மிளகு 20 கிராம், கருஞ்சீரகம் 20 கிராம், சதகுப்பை 20 கிராம், அதுக்கடுத்து சுக்கு 20 கிராம், வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம 20 கிராம் சேர்க்க தேவையில்லை. அதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் போதும். 3 ஸ்பூன் போதும், அது ரொம்ப குளிர்ச்சியே இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் மட்டும் போதும். அந்த வெந்தயத்தையும் சுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டுவேன், ஒரு 3 இன்ச் அளவில் நம்ம விரல் சைஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2 துண்டு எனக்கு 20 கிராமில் கொடுத்தாங்க. நான் ஒரு துண்டு எடுத்து, பெரிய துண்டாக ஒரு துண்டு நான் எடுத்து வச்சுட்டு ஒரு துண்டை நான் வீட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ இந்த சதகுப்பை, இந்த ஓமம், அதுக்கப்புறமா இந்த வால்மிளகு, அதுக்கப்புறம் சித்தரை, கருஞ்சீரகம், வெந்தயம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு வச்சுக்கணும். வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு தட்டுலேயோ நம்ம வச்சுக்கிறலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தேசவரங்குச்சி, அதுக்கப்புறம் திப்பிலி, இது பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிபடாது. சுக்கு, இந்த 3ஐயும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வீட்டில் கல் வச்சுருப்போம் இல்லையா, குளவி கல், அதை வச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த திப்பிலியையும் வெந்தயத்தையும் நான் வறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுக்கிறோம். இதுக்கு பேர் தான் தேசவரங்குச்சி, சரிங்களா? இந்த பொருளெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கும்போது இதை எல்லாமே நல்லபடியாக ஒரு தூசி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 1.5 மணி நேரம் இந்த மாதிரி வெயிலில் போட்டுக்கணும். ஏன்னா கடையில் இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அது நல்லா காஞ்சு நமக்கு கரெக்டான பதத்தில் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வெயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக நம்ம வறுத்து இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த பொடி பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 ஸ்பூன் எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கஷாயம் எப்படி வைக்கிறது அப்படின்றத இதுக்கப்புறம் வீடியோவில் லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். குடித்தோம் அப்படின்னா கை கால் சோர்வு, உடம்பு வலி, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு 3/4 டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் நம்ம அந்த கஷாயம் மாதிரி நம்ம போட்டு குடிச்சோட்டு நம்ம தூங்குறப்ப குடிச்சிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் உண்மையிலே அந்த உடம்பு வலி, சோர்வு, கை கால் வலி எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை எடுத்து தேனில் குழச்சி நாக்கில் வச்சு விட்டுறலாம், முழுங்கிடுவாங்க. சுடுதண்ணி ஹாட் வாட்டர் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும்.
காலையிலையும் சாயந்தரமுமாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளும் கஷாயமாகவும் குடிச்சுக்கலாம், இல்லைன்னா தேனில் கலந்து கூட நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மருந்து கூட தான் அது. 2வது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் அப்படின்றது விட்டமின் டி இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருதயத்தை நல்லா பலப்படுத்தி வச்சுக்கிறோம். இரத்த குழாய் அடைப்பே வராது. நல்ல போன் பவர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா உண்மையிலே இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய உடம்புக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சித்தரத்தை, நெஞ்சு சளி, இரும்பல், வாயு, மூட்டு எல்லாத்தையுமே குணமாக்குற சக்தி வந்து இந்த சித்தரத்தைக்கு இருக்குது. இது நார்மலாகவுமே வறுத்து பொடி பண்ணி கூட கஷாயமாக போட்டு கூட குடிப்பாங்க. நுரையீரல், தொண்டை எல்லாமே அந்த வலி எல்லாமே உண்மையிலே ஓடி போயிடும். கொஞ்சம் உஷ்ணத்தை தணிக்கும், அது குளிர்ச்சியையும் தரும். இந்த சதகுப்பை பார்த்திங்கன்னா உண்மையிலே பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அருமையான மருந்து. ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த சதகுப்பை வந்துட்டு நம்ம ஏன் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கை எல்லாமே அகற்றும். அதுக்கப்புறமா ஜீரண சக்தி நல்லா இருக்கும். வயிறு எல்லாமே நல்லபடியாக சுத்தமாக இருக்கும். உடலில் ஏற்படுற வீக்கத்தையும் குறைக்கும். சிறுநீரகத்தை அதிகரித்து சிறுநீரகத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் இந்த சதகுப்பை. மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்யும். உடம்புக்கு வந்து தேவையான வெப்பத்தை மட்டும்தான் இந்த சதகுப்பை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரைப்பையையும் நல்லபடியாக பாதுகாக்கும் இந்த சதகுப்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சதகுப்பை வந்துட்டு நம்ம மாதவிடாய் நேரத்தில் வந்துட்டு நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த எப்படி சொல்கிறது, மாதவிடாய் வந்து அதிகமாக இரத்தப்போக்கு இருக்கிறவங்களை வந்து சரி செய்யும். 2வது பார்த்திங்கன்னா அந்த இரத்தப்போக்கு வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக போகாமல் இருக்கும். அந்த வயிறெல்லாம் பெருசாக உப்பிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த சதகுப்பை வந்து சாப்பிட்டா நல்லா கேட்கும் அப்படின்னா நான் எப்படி சொல்கிறது, மாதவிடு அந்த இரத்த உதிரப்போக்கு வந்து நல்லபடியாக போகும். போனால் தானே கொஞ்சம் கை கால்லாம் நல்லா உடல் சோர்வு எதுவுமே இல்லாமல் இருக்கும். போகாதவங்களுக்கு தான் நான் அதை சாப்பிட சொல்கிறேன். சரிங்களா? நார்மலாக இருக்கிறப்பவே நம்ம பீரியட்ஸ் இல்லாத டைமில் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கஷாயம்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு, இந்த பவுடரெல்லாம் பார்த்திங்களா நான் அரைச்சி நல்லா ஜலிச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃபுல் பண்ணி நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். இந்த சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிருவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏர் டைட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். ஆனால் உண்மையிலே நம்ம வெளியில் வச்சோன்னாலும் கூட 1 இயர் ஆனாலும் ஒன்றுமே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நான் அரைச்சிட்டேன்னு அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் கூட உனக்கு கொஞ்சம் கூடன்னு எல்லோரும் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வாங்கி அரைச்சிக்கிருவேன். நான் இப்போ ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சேன் பார்த்திங்களா, இப்போ நான் ஸ்பூனில் காட்டின அளவு ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் எடுத்திருப்பேன். அந்த 1/4 ஸ்பூனை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது கரும்பு சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும். காட்டம்னா காரம், சரிங்களா? வால்மிளகு, இந்த திப்பிலி, சித்தரத்தை இதெல்லாமே கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து அந்த கொதித்ததுக்கப்புறமா அந்த 3/4 ஸ்பூன் டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றினோம் இல்லையா, 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு அந்த பவுட்ரு போட்டோம். அது கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு வெதுவெதுப்பான பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அதை குடிச்சுக்கலாம். நல்லா பானம் மாதிரி நல்லாயிருக்கும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே ஒரு 2 சிட்டிகை பவுடர் எடுத்து தேனில் குழச்சி நீங்கள் நாக்கில் வச்சு விட்ருங்க. ஒன்றுமே ஆகாது, பயப்படாதீங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு கொடுத்தீங்கன்னா சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாம் அறுத்துட்டு வெளியில் வந்துடும். உண்மையிலேவும் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 5 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, இப்போ அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரைச்சனால நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ தான் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த பவுடர் வந்து கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எங்களை உயிரவே பாதுகாப்பு பண்ணுச்சு. அவ்வளோ பாதுகாப்பு பண்ணுச்சு. ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நம்ம பணம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி அந்த மாதிரி தான் பணத்தை கூட வச்சுக்கிட்டு இருந்தோம். யாருக்கிட்ட நம்ம ரிலேஷனாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், உட்காந்து நிம்மதியாக பேச முடியாத சூழ்நிலையில் கூட நம்ம அந்த டைமில் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போலாம் இந்த பவுடரை தான் நான் பசங்களுக்கும் கொடுப்பேன். ஊருக்கு போகிறப்ப அங்கேயும் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கிட்டுவேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். நம்ம ஊர் விட்டு ஊர் போயிட்டு கூட அங்கே உள்ள தண்ணி செட் ஆகாது குழந்தைங்களுக்கு, அதையுமே நான் கொடுத்தேன். சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.